இன்னைக்கு உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் பொருளாதாரத்தால், ராணுவ பலத்தால், அறிவியலால் மிகப்பெரிய வலிமை கொண்ட ஒரு நாடு அமெரிக்கா. அப்படியான அமெரிக்க நாட்டில் ஒரு அரசு பள்ளியில 2 வரியில ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறான். மாணவர்களே, ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறான், what we have learned life is a handful of earth, but we have yet to learn life is the whole world. அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதி வச்சிருக்கான்னா, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று ஒரு பக்கம் ஆங்கிலத்துல, இன்னொரு பக்கம் தமிழ்ல எழுதி வச்சிருக்கான். அங்க இருக்கிறவங்கிட்ட போய் ஏன் தமிழ்ல உள்ளதை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க என்று கேட்டப்போ, அமெரிக்கா உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு நாடு. அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் 6000 மொழிகள் பேசிக் கொண்டிருக்கலாம், எழுதி கொண்டிருக்கலாம், ஆனால் பழமையான தொன்மையான இலக்கண இலக்கியங்கள் கொண்ட ஒரே மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது தமிழ் மொழி என்று சொன்னார். சொன்ன அமெரிக்கர்களே, மொழியை ஆய்வு செய்த மொழியியல் அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறார். மெக்கன்சி என்கிற நகரம், மெக்கன்சி நகரத்தில் அரசு பள்ளியில இப்படி தமிழையும் ஆங்கிலத்திலையும் எழுதி வச்சிருக்கிறோம். இப்படியான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம், இப்படியான இலக்கண இலக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம்.